டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பர் டேஸ்டியான சாம்பார், அதுவும் இட்லிக்கெல்லாம் நீங்கள் மொண்டு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயம், 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் இப்போ மசிச்சு வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். நான் நல்லா தாராளமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியையும் கரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தண்ணி சேர்த்து லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இது அப்படியே நீங்கள் சாம்பாரில் சேர்த்துருங்க. டக்குன்னு கெட்டி ஆகிடும். கரண்டியை வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம்.